அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் சோமசுந்தர் பேசுகிறேன். பேரர் கிங் மீடியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தோம்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற பசுமனூரில் தான் இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஐயா முத்துராம ஐயா கோயில் தரிசனம் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கோம். ஸோ இந்த கோயில் பற்றி ஐயாவும் பற்றி அவருடைய அரசியல் வாழ்க்கை, அவருடைய இல்லத்தை பற்றி இந்த வீடியோ எடுத்து போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. ஐயா பிறந்து வளர்ந்த வீடு இந்த வீடு தான். அவரோட இல்லத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த செவத்தில் இருக்கிற அவருடைய வாழ்த்து மடல் செய்தித்தாளில் போட்டது எடுத்து பிரேம் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல நிறையா இருக்குது. இந்த வீட்டு முழுக்குமே நிறையா இருக்குது. அங்கே ஐயா இருந்த ரூமு கட்டுறாங்க. ஒவ்வொரு இது வாழ்த்து மடலையும் பிரேம் பண்ணி வச்சுருக்காங்க. ஐயா இருந்த ரூமை இப்போ தற்காலிக பூஜை ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. ஐயா எம்எல்ஏ ஆறின பிறகு அதோட வாழ்த்து மடல் இது. சீமான் சீனிவாச ஐயங்கார் இவர் தான் முதல்ல தேவரையோட கேஸ் எடுத்து வரனவர். நேதாஜி சுந்தர்போஸ் வீர ஒரு சப்போர்ட்டாக இருந்தவர். திருவிக்கா மடம், வஉசி தமிழன், சுவாமி விவேகானந்தா, இதெல்லாம் சின்ன இதுதான். இந்த ஐஎன்ஏ தலை பர்மாவில் ஆரம்பித்தார். ஐயா தேவரையா ஆரம்பித்த கம்பெனி இது. பர்மாவில் இருக்கும்போது நீ தமிழத்துலேயே ஆரம்பிக்குன்னு சொல்லி சுபாஷ் சந்திரபோஸ் சொல்லும் போது அவர் பேசுகிறார். இந்த ஒரு ரூம் தேவரையோட ரூம் இது. இவ்வளோதான் மொத்த இடமே இவ்வளோதான். ஒரு ஆள் தங்குற மாதிரி தான் இருக்கு. இதான் ஐயாவோட ரூம். இன்னைக்கு இது பூஜை ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. அவர் யூஸ் பண்ண பாய், இந்த பாய் அவரோட யூஸ் பண்ண பாய். அதை விரித்து அது மேலே சாயம் போட்டு வச்சுருக்காங்க. தேவரையோட தாத்தா மற்றும் அவங்க அப்பா மற்றும் தேவரையா வெள்ளச்சாமி தேவர் அவங்களுடைய தாத்தா, உக்கர் பாண்டி தேவர் அவருடைய அப்பா பெயர். இவர் சொந்தம் எல்லாமே பசுமன் தான். அதுக்கப்புறம் நம்ம தேவரையா. ஆயிரத்தி 1974 அன்று மதுரை கோரிப்பாளையத்தில் அன்றைய இருந்த குடியரசுத் தலைவர் திருவிகாவும் மற்றும் அன்றைய முதலமைச்சராக மு.க.கருணாநிதி முன்னிலை சிலை வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வீட்டில் தேவரையமாக இருந்தப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோ இது. பின்பு சாயல்குடியில் விவேகானந்தர் சாலையில் ஆண்டு விழா அப்போ நடந்த ஃபோட்டோ இது. அரசு ரீதியாக அனைத்து வகையான ஃபோட்டோவில் எடுத்து நான் வச்சுருக்கேன். பர்மாவில் அங்கே உள்ள கோயில் ஒரு கும்பாசத்தில் தேவரையா இருந்தப்போ எடுத்துக்கணும். பர்மாவில் 2வது பயணத்து போது தேவரையா சந்தித்தபோது எடுத்தப்பட்ட புகைப்படம் இது. அங்குள்ள புகைப்படம் ஒவ்வொன்றா எடுத்து நான் சேர்த்து மொத்தமாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஐயா பள்ளி பருவத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோ இது. ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஒவ்வொருடைய வரலாறு சொல்லுது.
ஐயா இறந்தப்போ வந்து நினைவஞ்சலி அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா வந்து நினைவிடத்தில் வந்து நினைவஞ்சலி செலுத்துவதை எடுத்த போட்டோ இது. ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாண்ணே. என்ன போட்டு கேட்குறேன் நான் கொடுத்த காசு வந்து அன்னைக்கு 2025 நான் காசு தேவரையாடைய கோவில் மற்றும் அவர் இல்லத்தை சுற்றி பார்த்துட்டு ஐயா பின்னாடி உட்காந்து ஒரு 5 நிமிஷம் தவம் இருந்துட்டு நானும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்ப நேரம் வந்துருச்சு. நான் இப்போ என்ன சொல்லுவேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இப்போ நான் வந்து ஐயா கோயிலுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். எனக்கு பின்னாடி வந்து ஐயாவோட கோயில் இருக்குது. இந்த கோயில் பற்றி வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நான் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு மலை பயணத்துலையோ இல்லை ஒரு கோயில் பற்றியெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுது உங்களை அன்பு நண்பன் தோழன் விஜய் சோமசுந்தரம்.